அவருடைய இறைப்பாதத்தில் வந்து நம்முடைய வாழ்நாளில் புனிதர் வழியாக கடவுள் நமக்கு செய்த அனைத்து உதவிகளுக்கும் நன்றி கூறவும், வருகின்ற நாட்களிலும் கடவுளுடைய அருள் துணை நம் புனிதர் வழியாக தொடர்ந்து இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்ற வேண்டுதலோடும், நாம் கேட்பது கிடைக்கும் என்கின்ற ஆழமான இறை நம்பிக்கையோடு இந்த திருத்தலத்தில் கூடியிருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைய நற்செய்தியில் சீடத்துவத்தை பற்றி ஆண்டவர் இயேசு நமக்கு அறிவுறுத்துகிறார். நாம் எல்லோருமே, திருமுழுக்கு பெற்ற நாம் அத்தனை பேருமே இயேசுவினுடைய சீடர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கையுள்ள நம்பிக்கையாளர்களாக வாழ்வதும், ஆண்டவர் மீது ஆழமான பக்தி உணர்வு கொண்டு வாழ்வதும் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை எளிதானதாக இருக்க முடியும். ஆனால் வெறுமனே நம்பிக்கையாளர்களாகவோ பக்தியில் மூழ்கியவர்களாகவோ இருந்து விடாமல், இயேசுவை பின்பற்றி வாழுகின்ற ஒரு நல்ல சீடராக நாம் திகழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிற அழைப்பாக அமைந்திருக்கிறது. ஆனால் ஒரு நல்ல சீடருக்குரிய தகுதி என்ன என்பதை பற்றி சொல்லுகிற பொழுதுதான், ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதற்கான தகுதி முதலில் தன்னலத்தை துறந்து பொதுநலனை மட்டுமே மனதில் கொள்ளுகின்ற பரந்துபட்ட மனநிலைகள் நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது, என் வாழ்க்கையினுடைய சுயநலத்தை நான் துறக்கிற பொழுது என் வாழ்க்கையில் எனக்கான நலன்களை நான் இழக்க தயாராக இருக்கிற பொழுது, அன்றாடம் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்கின்ற துன்பங்களையும் நெருக்கடிகளையும் சவால்களையும் சந்தித்து ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய பக்குவப்பட்ட மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். இந்த இரண்டு மனநிலைகளும் இருந்தால் மட்டும்தான் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி செல்லுகின்ற அவருடைய உண்மையான சீடர்களாக நாம் இருக்க முடியும் என்பதை இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார். ஒருவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவிற்கு கேடு விளைவிக்க நினைத்து கொண்டால் அந்த வாழ்வு என்பது இந்த உலகத்தில் அவனுக்கு இல்லாமல் போய்விடும் என்கின்ற ஆழமான செய்தியை நற்செய்தி வழியாக சொல்லுகிறார். லோயலா இஞ்ஞாசியார் சிறையில் இருக்கிற பொழுது அவரை தொட்ட இறைவார்த்தை தான், ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்ற அந்த ஒற்றை வரிதான் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த லட்சியத்தை மாற்றவும், ஒரு நல்ல போர் வீரனாக இருந்து பெயர் வாங்க வேண்டும் என்ற நிலையில் இருந்து அவரை மாற்றி இயேசுவினுடைய வாழ்வை பிரதிபலிக்கின்ற அவருடைய அன்பு சீடராக வாழ வேண்டும் என்ற உந்துதலை, சக்தியை, வலிமையை அவருக்கு கொடுத்தது. அதே அந்த வார்த்தை தான் அவரை பின்பற்றி வாழ்ந்த தூய சவேரியாருடைய வாழ்க்கைக்கு அவர் சொன்ன செய்தியாக அமைந்திருந்தது. லோயலா இஞ்ஞாசியார் சவேரியாரை பார்க்கிற பொழுதெல்லாம் தன்னை தொட்ட இந்த இறை வார்த்தையை தான் சவேரியாருக்கு சொல்லிக் கொடுத்தார். எனவேதான் அவர் ஆழமான இறை நம்பிக்கை உடையவராக சவேரியார் மாறுகிறார். தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா வளங்களையும் விட்டுவிட்டு, தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கிடைத்த எல்லா அனுகூலங்களையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றி செல்லுகின்ற ஒரு நல்ல மறைப்பணியாளராக தன்னை உருவாக்கி கொள்வதற்கு அதுதான் அவருக்கு அடிப்படையாக அமைந்திருந்தது. இந்த லட்சியத்தை அடைவதற்கு அவர்கள் கடந்து வந்த பாதை என்பது எளிதானதல்ல. ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டுமெனில், ஒரு நல்ல சீடத்துவ வாழ்க்கை வாழ வேண்டுமெனில், அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் பல நெருக்கடிகளை, துன்பங்களை, சவால்களை நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்தே ஆக வேண்டும். நாம் சந்திக்கின்ற துன்பங்கள் எல்லாம் நம்முடைய அழிவிற்கான படிநிலைகள் அல்ல, மாறாக ஆண்டவரை இன்னும் அதிக நெருங்கி செல்வதற்கான
வழிகளாக அமைந்திருக்கின்றன. ஆண்டவருடைய அருளை இன்னும் அதிகமாக அனுபவிப்பதற்கான வாய்ப்பினை நாம் அனுபவிக்கின்ற துன்பங்கள், நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பெற்றுக் கொடுக்கின்றன. நம்மை பக்குவப்படுத்துவதற்கான ஒன்றாக அது அமைந்திருக்கு. துன்பங்களை விட்டு விலகி செல்வதல்ல, துன்பங்களை விட்டு தூர விலகி செல்வதல்ல, மாறாக துன்பங்களை எதிர்கொள்வது, துன்பங்களை சந்திப்பது. எருசலேமை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆண்டவர் இயேசு தொடர்கின்ற பொழுது தன்னுடைய சாவை பற்றி முன்னறிவிக்கிறார். மெசியா பாடுகள் பல பட வேண்டும், எருசலேமில் அவர் துன்பங்கள் பல பட வேண்டும், அவர் மூப்பருடைய கைகளில் ஒப்படைக்கப்பட்டு சிலுவையில் அவர் அறையப்பட்டு சாகடிக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிற பொழுது பேதுரு அவரை அன்போடு கண்டித்துக் கொண்டார். ஆண்டவரே, இது நமக்கு தேவையில்லாது. இந்த துன்பங்களை நீர் ஏன் சந்திக்க வேண்டும்? இந்த சிலுவை சாவை நீர் ஏன் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இது உமக்கு தேவையற்றது என்று நிராகரிக்கிற பொழுது ஆண்டவர் தூய பேதுருவை வன்மையாக கடிந்து கொண்டதை நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம். ஏனெனில் துன்பங்கள் தான் ஆண்டவரோடு நம்மை இன்னும் அதிகமான நெருக்கத்திற்கு இட்டு செல்லும். துன்பங்களும் துயரங்களும் சிலுவைகளும் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அருளை அதிகமாக அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆண்டவர் மீது இருக்கிற நல்ல ஆழமான கிறிஸ்தவ நம்பிக்கையில் இன்னும் ஆழமாக வேரூன்றுவதற்கு, உறுதிப்படுவதற்கு நம் வாழ்க்கையில் நடைபெறுகின்ற துன்பங்கள், சந்திக்கின்ற நெருக்கடிகள், இவைகள்தான் நமக்கு அடிப்படையாக இருக்க முடியும். ஒரு ஆசிரியர் தன்னுடைய வகுப்பறையில் மாணவர்களுக்கு அறிவியல் பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார். அந்த மாணவர்களுக்கு நேரடியாக ஒரு நிகழ்ச்சியை காண்பிக்க விரும்பினார். எப்படி ஒரு கூட்டுப்புழு தன்னுடைய கூட்டிலிருந்து வெளியே வந்து அது மிகச்சிறந்த முதிர்ச்சி அடைந்த ஒரு பூச்சியாக வளர்ந்து செல்லுகிறது என்பதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு காட்ட விரும்பினார். எனவே ஆய்வகத்துக்கு அவர்களை அழைத்து செல்லுகின்றார். ஒரு எளிய மண் கூடு ஒன்று இருக்கிறது. அதில் ஒரு சிறிய துளை இருக்கிறது. அந்த துளையின் வழியாக அந்த சிறிய புழு வெளியே வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த துளை சிறியதாக இருக்கிறது. அதனால் வெளியே வர முடியவில்லை. அது முயன்று மட்டும் பார்க்கிறது. ஆசிரியர் திடீரென்று அந்த ஆய்வகத்திலிருந்து சிறிது நேரம் வெளியே சென்றார். அப்பொழுது அந்த ஆய்வகத்தில் இருந்த அவருடைய வகுப்பறையினுடைய மாணவர்களில் ஒருவன் தன்னுடைய கையில் இருந்த ஒரு பென்சிலை எடுத்து அந்த சுவற்றில் இருந்த துளையை சற்று பெரிதாக்கி விடுகிறான். இப்பொழுது இதுவரையிலும் சிரமத்தோடு இருந்த அந்த பூச்சி இப்பொழுது மிக எளிதாக வெளியே வந்து விடுகிறது. அவனுக்கு மிக்க மகிழ்ச்சி. அதை துன்பத்திலிருந்து காத்து கொண்டதாக அவனுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி மனதிலே எழுந்தது. ஆனால் திடீரென்று ஆசிரியர் உள்ளே வருகிறார். பார்க்கிறார், கூட்டின் வெளியே வந்த அந்த பூச்சி இப்பொழுது பறக்காமல் போய்விடுகிறது. அதிலேயே அது கிடக்கிறது. சிறிது நேரத்தில் அந்த பூச்சி இறந்து விடுகிறது. மாணவர்களை பார்த்து கேட்டார். மாணவர்கள் சொன்னார்கள், இந்த மாணவன் அது அந்த சிறிய துவாரத்தின் வழியாக வெளியே வருவதற்கு முயற்சி செய்தது, மிகவும் சிரமப்பட்டது, வர முடியாமல் தத்தளித்தது. அதன் மீது இரக்கம் கொண்டு அந்த மண் சுவற்றினுடைய ஓட்டையை தன்னுடைய பென்சிலால் பெரிதாக்கி அதை எளிதாக வெளியே வர வைத்தான் என்று ஆசிரியர் மாணவரை பார்த்து சொன்னார். அதுதான் அது தன்னுடைய பறப்பதற்கான முதிர்ச்சியை இழக்கச் செய்தது. தன்னுடைய சிறகுகள் அதற்கு பலமடையவில்லை. அந்த கூட்டுப்புழு எப்பொழுது அந்த துவாரத்தின் வழியாக தன்னுடைய உடலை வருத்தி அசைத்து சிரமத்தோடு வெளியே வருகிறதோ அப்பொழுதுதான் அது பறப்பதற்கு முதிர்ச்சி பெற்ற சிறகுகளை பெற்றுக் கொள்ள முடியும். அது எளிதாக துவாரத்தின் வெளியே வந்துவிட்டது. அதனுடைய சிறகுகள் இப்பொழுது முதிர்ச்சியற்றதாகிறது, பறப்பதற்கு வலிமையற்றதாக மாறிவிட்டது. எனவே அது இறந்து விட்டது. பல நேரங்களில்
நம்முடைய வாழ்க்கை இப்படியாகத்தான் இருக்கிறது. என் வாழ்க்கையில் நான் நினைத்ததை உடனடியாக அடைந்து விட வேண்டும். என் வாழ்க்கையில் நான் பெற விரும்பதை என் வாழ்க்கையில் இலகுவாக எளிதாக குறுக்கு வழிகளில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற பொழுதுதான் ஒருவேளை நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்காது என்பதைத்தான் இந்த சிறிய நிகழ்வு நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற இந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் எதை தேர்ந்தெடுப்பது என்பதில் பல நேரங்களில் நமக்கு நெருக்கடிகளும் சவால்களும் இருக்கின்றன. என் வாழ்க்கையில் எதை நான் தேர்ந்தெடுப்பது, என் வாழ்க்கையில் நான் என்ன முடிவுகளை எடுப்பது, இதை நான் செய்வதால், இதை தீர்மானிப்பதால் என் வாழ்க்கையில் நான் சந்திக்க போகின்ற விளைவுகள் என்ன என்கின்ற காரண காரியங்களை பலமுறை நான் ஆராய்ந்து பார்த்து பல முடிவுகளை எடுக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் தோற்று போனவர்களாக மாறிவிடுகிறோம். ஆபிரகாமை கடவுள் அழைக்கிறார். தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு புறப்பட்டு போக சொல்லுகிறார். வளம் நிறைந்த தன்னுடைய நாட்டை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய சொந்தங்களை எல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய கால்நிலைகளை எடுத்துக்கொண்டு வளமில்லாத சுண்ணாம்பு கல் நிறைந்த மெசொப்பொட்டேமியா பகுதிகளுக்கு ஆபிரகாமை கடவுள் போக சொல்லுகிறார். ஆபிரகாம் பயணிக்கிறார். கடவுளுடைய வார்த்தையை நம்பி அவர் பயணிக்கிறார். அவர் அடைந்த துன்பங்களுக்கு அளவே இல்லை. தெரியாத இடத்தில், ஒரு விவசாய நிலமில்லாத இடத்தில் தன்னுடைய கால்நடைகளை கொண்டு பராமரித்து தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்துகின்ற பொழுது ஆபிரகாம் எவ்வளவோ இன்னல்களை, நெருக்கடிகளை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்திருக்க முடியும். ஆனால் அந்த துன்பங்களை, துயரங்களை அவர் சந்திப்பதற்கும் தாங்குவதற்கும் மன வலிமையை ஆண்டவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையில் அவர் பெற்றிருந்தார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் இருந்து ஒருபோதும் தவறாதவர் என்கின்ற ஆழமான இறை நம்பிக்கை ஆபிரகாம் துன்பங்களை, துயரங்களை தாங்குவதற்கான வலிமையை கொடுத்தது. அவர் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்துவிட்டு ஆண்டவருடைய வாக்கை மட்டுமே நம்பி ஆண்டவர் சொன்ன இடத்திற்கு அவர் புறப்பட்டு சென்றார் என்றால் எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையில் இழந்தார். ஆனால் ஆண்டவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையில் அவர் ஒருபோதும் தளர்வுற்றதாக இல்லை. தூய பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்தினுடைய 4வது இறைவாக்கியத்தில் மிக அழகாக சொல்லுகிறார். எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் இன்னலுற்றாலும் நாங்கள் மனமுடைந்து போவதில்லை. நாங்கள் குழப்பமுற்றாலும் நம்பிக்கையை இழப்பதில்லை. நாங்கள் துன்புறுத்தப்பட்டாலும் நாங்கள் கைவிடப்படுவதில்லை. நாங்கள் வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. ஏனெனில் நாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் இயேசுனுடைய பாடுகளை எங்கள் உடலில் நாங்கள் தாங்கி செல்கிறோம். அதுதான் எங்களுக்கு வலிமையை, ஆற்றலை கொடுத்தது. இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற நாமெல்லாம் பல்வேறு துன்பங்களை நம்முடைய வாழ்க்கையில் சுமக்கிறோம். பல்வேறு நெருக்கடிகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறோம். இவற்றையெல்லாம் சுமக்கிற பொழுது, சந்திக்கிற பொழுது நம்முடைய மனநிலைகள் எதுவாக இருக்கின்றன? ஆண்டவரே, நான் நல்லவனாக, நல்லவளாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் யாருக்கும் எந்த தீங்கையும் செய்ததில்லை. நான் உண்மையாக, நேர்மையோடு நடந்திருக்கிறேன். ஆண்டவருக்குரிய வழிகளில் என் வாழ்க்கையை செம்மையாக நான் வாழ்ந்திருக்கிறேன். இருந்த பொழுதும் என் வாழ்க்கையில் நான் பலவற்றை இழந்து விட்டேன். என் வாழ்க்கையில் பல துன்பங்களை நான் சந்திக்கிறேன். தீராத நோய்களை சந்திக்கிறேன். தீராத கடன் தொல்லைகளை சந்திக்கிறேன். குடிநோயால் பாதிக்கப்படுகிற என்னுடைய கணவனுடைய குடும்பத்தில் நான் படாத பாடுகளை படுகிறேன். சொல்வேட்சி கேட்காமல் அலைகிற என்னுடைய குழந்தைகளை நினைத்து நான் அன்றாடம் வேதனைப்படுகின்றேன். தீராத நோய்களால், பொருளாதார சுமைகளால் என் குடும்பம் வீழ்ந்து போகிறதே என்று கவலைப்படுகிறவர்கள் நம்மத்தியில் ஏராளம் இருக்கிறார்கள். ஆனால் ஆபிரகாமுக்கு இருந்த நம்பிக்கை இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா என்ற கேள்வியை நாம் கேட்டு பார்ப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் இறைவாக்கினர் வழியாக 2 மக்களை பற்றி சொல்கிறார். அசீரிய நகர பேரரசனுடைய தலைநகராக இருக்கக்கூடிய நினிவே நகரத்தினுடைய அழிவை ஆண்டவர் எச்சரிக்கிறார். 2வது
அசீரியர்களால் துன்புறுத்தப்பட்டு கொடுமைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளாக்கப்பட்ட யூதா நாட்டு மக்களினுடைய விடுதலையை பற்றி ஆண்டவர் இறைவாக்கினர் வழியாக முன்னறிவிக்கிறார். கொடுமைப்படுத்தப்பட்ட யூதா மக்களுக்கு மிக அழகான செய்தியை சொல்கிறார். வெற்றி என்பது உங்கள் அருகில் இருக்கிறது. ஏனெனில் அந்த நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய பாதங்கள் மலையின் உச்சியில் என் கண்களுக்கு தெரிகின்றன. விழாக்களை கொண்டாடுங்கள், விருந்துகளுக்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஏனெனில் உங்களை அழுத்தி இருந்த சுமைகளை ஆண்டவர் இப்பொழுது அகற்றி விடுகிறார். யூதா மக்கள் பட்ட வேதனை, நெருக்கடிகள், துன்பங்களில் ஆண்டவரை நோக்கி அவர்கள் அவையக்குரல் எழுப்புகிற பொழுது அவருடைய துன்பங்களுக்கு ஆண்டவர் செவிமடுக்கிறார். அவர்களுக்கு விடுதலையும் நல்வாழ்வும் மறுவாழ்வும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுக்கிறார். துன்பங்களில் இருந்து விலகி ஓடி செல்வதல்ல, மாறாக துன்பங்களை நம்முடைய வாழ்க்கையில் சுமப்பதும் எதிர்கொள்வதும் தான். நாம் சந்திக்கின்ற அல்லது நாம் பக்தியோடு வழிபடுகின்ற நம்முடைய புனிதருடைய வாழ்க்கை இதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. என்றைக்கு அவர் கிறிஸ்தவ நெறியை பற்றி கொண்டார் என்று ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று அவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டாரோ, அவருடைய அலுவலகத்திலிருந்து அவர் தூக்கி எறியப்படுகிறார். அவருக்கு இருந்த அரச பதவிகள் அத்தனையும் பறிக்கப்படுகின்றன. அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார், சித்திரவதை செய்யப்படுகிறார், காயப்படுத்தப்படுகிறார், சாட்டைகளால் அடிக்கப்படுகிறார், அவருடைய புண்களில் மிளகுப்படிகள் வீசப்படுகின்றன. இவை அனைத்தையும் சந்திக்கிற பொழுது ஏன் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார்? எது அவருக்கு மனவலிமையை கொடுத்தது? எதை நம்பி தன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை துன்பங்களை, நெருக்கடிகளை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்க முடிந்தது? ஒருவேளை தன் துன்பத்தை எதிர்கொள்ள அவர் திராணியற்றவராக இருந்தால், துணிவற்றவராக இருந்திருந்தால், இந்த மண்ணில் இன்றைக்கு நாம் கூடி அவருடைய புகழை நாம் பெருமையோடு சொல்லி இருக்க மாட்டோம். மாறாக 3 ஆண்டுகள் தன் வாழ்க்கையில் சந்தித்த கடுமையான சோதனைகள், துன்பங்கள், வேதனைகள், அவமானங்கள், நிராகரிப்புகள், இவைகளுடைய மத்தியிலும் கடவுளை மட்டுமே அவர் நம்பி இருந்தார். தன்னுடைய சொந்தங்களை இழந்தார், தன்னுடைய சொந்த வசதிகளை, வாய்ப்புகளை இழந்தார். அவை அனைத்தையும் இழப்பதற்கு அவருக்கு மனவலிமையை கொடுத்தது தன்னை சந்தித்த கடவுள் மீது அவர் கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கைதான். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிற பொழுது நாம் மனமுடைந்து போகிறோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகளை, தோல்விகளை, இழப்புகளை சந்திக்கிற பொழுது நம்முடைய நம்பிக்கைகள் தளர்வுற்று போய்விடுகின்றன? அபகுக் இறைவாக்கினருடைய புத்தகத்தை வாசிக்கிற பொழுது இஸ்ராயேல் மக்கள் கடவுள் தங்களுக்கு தந்த துன்பங்களை நினைத்து அபயக்குரல் எழுப்பி கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார்கள். அவர்களோடு வாழ்ந்த அபகுக் இறைவாக்கினரும் ஆண்டவரை பார்த்து முறையிடுகிறார். ஆண்டவரே, எத்துணை காலம் என்னுடைய வேண்டுதல்களை நீர் கேட்காமல் இருப்பீர்? ஆண்டவரே, எத்துணை காலம் கொடுமைகளை பார்க்க செய்வீர்? எத்துணை காலம் இந்த வேதனைகளை என் கண்களால் பார்க்க செய்வீர் என்று கடவுளை பார்த்து மக்களை போன்று அவர் முறையிடுகிறார். ஆண்டவர் அவருக்கு பதில் சொல்கிறார், எழுதிவை, ஓடுகிறவனும் தெளிவாக வாசிக்கின்றபடி பலகையில் எழுதிவை, அந்த நாள் வந்தே தீரும். ஒருவேளை கால தாமதம் ஏற்படுவதாக உனக்கு தெரியலாம், ஆனால் அந்த நீதியின் நாள் வந்தே தீரும். அப்பொழுது நலமான வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர் என்ற செய்தியை எழுதிவை என்று அபகுக் இறைவாக்கினருக்கு சொன்னார். அபகுக் இறைவாக்கினரை போன்று பல்வேறு முறையீடுகள், முணுமுணுப்புகள் நம்முடைய உள்மனதில் ஒருவேளை இருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்வதெல்லாம், யார் ஒருவர் தன் நலனை முன்னிலைப்படுத்தாமல் பிற நலனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ, யார் ஒருவர் அதற்காக துன்பங்களை, துயரங்களை, சிலுவைகளை, கஷ்டங்களை தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் கடவுள் அருளையும் ஆசீரையும் நிறைவாக கொடுப்பார். என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக,
என் வாழ்க்கை துணைவர்களுக்காக, என்னை சுற்றி வாழுகின்ற என்னுடைய அயலாருக்காக, என்னிடம் வருகின்ற ஏழைகளுக்காக, துன்பங்கள், துயரங்கள், நோயால் கஷ்டப்பட்ட மனிதர்களை நான் சந்திக்கின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்காக நான் வாழ்வதாக இருந்தால், அவர்களுக்காக நான் பணி செய்வதாக இருந்தால், அவர்களுக்காக நான் என்னிடம் இருப்பதை கொடுப்பதற்கும் இழப்பதற்கும் தயாராக இருந்தால், கடவுள் நம்மையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த புனிதர் வழியாக நம்முடைய துன்பங்களும் துயரங்களும் கவலைகளும் ஒரு நாள் கடவுள் தீர்த்து வைப்பார் என்ற ஆழமான நம்பிக்கையை நம் புனிதர் வழியாக நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய சமூகங்களும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் கொண்ட குடும்பங்களாக வாழ கடவுள் நம் புனிதர் வழியாக அருளையும் ஆசீரையும் நிறைவாக நமக்கு பொழிய வேண்டும் என்று இந்த வழிபாட்டிலே இறைவன் நோக்கி தொடர்ந்து வேண்டுவோம். ஆமென்.